கடந்த 4 நாட்களாக நம்மளோட டிஎன்இபியில் இருக்கிற சிஇ லெவல்ல இருந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் இரவு முழுவதும் ரோந்து பணிகள் செஞ்சு அந்த எங்கெங்க ப்ராப்ளம் வருதோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு வராங்க. 7 வாகனங்கள்ல ரோந்து வாகனங்கள் உருவாக்கி அவங்க எல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதோ உடனே போய் ரெக்டிஃபை பண்ணிருக்காங்க. கடந்த வாரமே பார்த்துருப்பீங்க, நம்ம சேர்மன் உட்பட அனைவரும் சேர்ந்து இரவு முழுவதும் பணியெல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா முழு வீச்சில் இதை ரெக்டிஃபை பண்ற வேலைகள் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பழைய லெகசி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், கேபிள்ஸ் எல்லாம் இருக்கு. அதை ரீப்ளேஸ் பண்ற பணியில எதுவுமே நடக்கல. இருக்கிற நிறுவனங்கள்ல எவ்வளவு தூரம் கான்ட்ராக்ட்ல கொடுக்க முடியும், எவ்வளவு தூரம் இதை இந்த ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ண முடியுமோ அதான் நடந்திருக்கு. இப்பதான் அதை மீட்டெடுக்கும் முயற்சிகள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா கடந்த 4 நாட்கள்ல எங்கெங்கெல்லாம் வந்து நீங்க மின்சாரம் தட்டுப்பாடு அதெல்லாம் குறைஞ்சிட்டே வந்திருக்கும். நேற்றுலாம் வந்து ரொம்ப ஒரு சில இடங்கள்ல தான் அந்த இஷ்யூ சொன்னாங்க. இன்னும் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இப்போ மதுரையில ஒரு இடத்துல ரிப்போர்ட் ஆச்சு, என்னன்னா யாரோ வேண்டுமென்றே வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க இபில இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். இன்னைக்கே வந்து எங்கெங்கெல்லாம் வந்து வேண்டுமென்றே டிரான்ஸ்ஃபார்மரை வந்து ஆஃப் பண்ணி இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் ஓபன் பண்ணி வச்சு வேண்டுமென்றே வந்து ஒரு சில நபர்கள் வந்து மின்தடை ஏற்படுத்துறாங்களோ அங்கெல்லாம் இப்போ மதுரையில் இன்னைக்கு காலையில் ஒரு சில இடத்துல ரிப்போர்ட் பண்ணாங்க. இபி அபிஷியல்ஸ் அங்கே இருக்கிற ஏஇ எல்லாம் ரிப்போர்ட் பண்ணாங்க. அவங்களை வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் வந்து தனி நபர்கள் யாரேலும் வந்து அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தணும்னு சொல்லி இந்த மாதிரி ஈடுபடுறாங்களோ அவங்க மேல எல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் அந்த இடத்துல கொடுக்க சொல்லியிருக்கோம்.